மீண்டும் போர் ஆரம்பித்திருக்கிறது. இப்போ கடந்த 4 நாட்களாக 2 பேரும் தாக்கிட்டு தான் இருக்காங்க. தாக்கிட்டு ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இன்னும் கடுமையாக தாக்குவோம் அப்படின்னு அவர் இப்போவும் சொல்லிட்டு தான் இருக்கிறார். ஹார்முஸ் நீரிணை கடல் பகுதியை பொறுத்த வரைக்கும் தினசரி ஒரு 4-5 கப்பல்கள் போகுது, அவ்வளோதான். வழக்கமான டிராஃபிக் அங்கே இல்லை. இப்போ நேற்று இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க. வளைகுடா போரில் இது வரைக்கும் எத்தனை இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. மொத்தம் 16 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கிறோம், பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் வழக்கம் போல் மாறி மாறி தான் பேசுகிறாரு. வழக்கமாக அமெரிக்கா ஒரு போர் தொடுக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 50% மேலே ஆதரிப்பாங்க. ஆனால் இந்த ஈரான் மீதான போருக்கு அப்படி மக்களுடைய சப்போர்ட் இல்லை. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய். இன்றைய நேர்காணல் நம்ம கூட ஜெர்னலிஸ்ட் நாதன் சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வாரோட அப்டேட் என்ன சார்? இவங்களோட மாறி மாறி ஈரான் அண்ட் யுஎஸோட தாக்குதலோட நிலவரம் இப்போ எப்படி சார் இருக்கு? ஏற்கனவே பிப்ரவரி 28 ஆரம்பித்தாங்க. அப்புறம் இடையில ஒரு போர் நிறுத்தம் வந்தது. அதன் பிறகு மீண்டும் ஒரு 13 நாள் தாக்குதல் நடத்தி ஒரு 3 நாள் பாஸ் விட்டாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் போர் ஆரம்பித்திருக்கிறது. இப்போ கடந்த 4 நாட்களாக 2 பேரும் தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக சொல்கிறதாக இருந்தால், ஈரானை பொறுத்தவரை வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய யுஎஸ் மிலிட்ரி பேஸ் அதை தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜோர்டான் அடித்தாங்க. நம்ம போன வாட்டியே பேசினோம். அதில் 3 யுஎஸ் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு பதிலடியாக அமெரிக்கா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், தெற்கு ஈரான் மற்ற ஈரானுடைய மிலிட்ரி முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் அமெரிக்கா தாக்குது. தாக்கிட்டு ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இன்னும் கடுமையாக தாக்குவோம் அப்படின்னு அவர் இப்போவும் சொல்லிட்டு தான் இருக்கிறார். எல்லாம் போர் நல்லா தான் போயிட்டுருக்கு, இன்னும் கடுமையாக தாக்குவோம், முடிச்சிருவோம் இப்படின்னு சொல்கிறாரு. ஈரான் பதிலுக்கு என்ன செய்யுது, அதே போல் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸை தாக்குது. ஜோர்டான் தாக்கிச்சு. அப்புறம் நேற்று குவைத்தை தாக்கியிருக்காங்க. குவைத்து தாக்குதலில் ஒரு நேபாளி 44 வயசு டிரைவர் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த ட்ரோன் தாக்குதலில். இப்படி ஈரான் தாக்கிக்கிட்டு இருக்குது. அடுத்தபடியாக அந்த ஹோர்முஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் இருக்கு இல்லையா, அந்த கடல் பகுதியில் ஈரான் இன்னமும் கப்பல்களை அனுமதி பெற்று தான் விடுது. அப்படி நேற்று அமெரிக்காவினுடைய ஒரு ஏர் எஸ்கார்ட் விமானப்படை இருக்கு இல்லையா, அதனுடைய எஸ்கார்ட்டில் 2 ஆயில் டேங்கர் வந்திருக்கு. அதை நீங்கள் எப்படி வரலான்னு இவங்க அட்டாக் பண்ணி அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. இது போக இன்னும் ஒரு 3 ஷிப்பை வார்ன் பண்ணி அது பழைய இடத்துக்கே போயிருச்சு. அப்போ ஹார்முஸ் நீரிணை கடல் பகுதியை பொறுத்த வரைக்கும் தினசரி ஒரு 4-5 கப்பல்கள் போகுது, அவ்வளோதான். வழக்கமான டிராஃபிக் அங்கே இல்லை. அதனால் வளைகுடா நாடுகளுடைய க்ரூட் ஆயில் அல்லது நேச்சுரல் கேஸ் இந்த ஏற்றுமதி என்பது பாதிக்கப்பட்டிருக்குது. அமெரிக்கா எப்படியாவது ஹார்முஸை திறக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுது. ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. அதற்கு பதிலாக என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், ஈரானுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகங்களுக்கு வரக்கூடிய அவங்க நாட்டு கப்பல்கள் இருக்கு இல்லையா, ஈரான்லேருந்து ஆயில் எடுத்துகிட்டு போகிற கப்பல்கள், அதை இதுக்கு முன்னாடி நடத்தினது மாதிரி ஒரு நேவல் பிளாக்கேடு வச்சு கடற்படை முற்றுகை செஞ்சிட்ருக்கிறாங்க. அது ஈரானுக்கு வர முடியாதபடி அந்த யுஎஸ்னுடைய கடற்படை முற்றுகை செஞ்சிட்ருக்குது. இப்படி மாறி மாறி தான் நடக்குது. இப்போ நேற்று இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க. வளைகுடா போரில் இது வரைக்கும் எத்தனை இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. மொத்தம் 16 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பிப்ரவரி 28 ஆரம்பித்த போரில் ஆமாம் இன்று வரை 16 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் 10 பேர் மாலுமிகள், கப்பலில் வேலை செய்யக்கூடிய மாலுமிகள்.
அவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது போக வந்து வளைகுடா நாடுகளில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ அவங்களுடைய வேலை, அவங்களுடைய சம்பளம், அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே ஒரு சிக்கலில் தான் இருக்குது. பல வேலைகள்லாம் நடந்தாலும் வளைகுடா நாடுகள் ஒரு வழக்கமான இயல்பான நிலையை வந்து அடையலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுதான் வந்து போர் இதை பற்றி நிலவரம். அடுத்தபடியாக ட்ரம்ப் வந்து இன்னும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கிறோம், பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ட்ரம்ப் வந்து வழக்கம் போல் மாறி மாறி தான் பேசுகிறாரு. ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து இந்த போர் நீடித்தால், போர் நீடிக்கிற பட்சத்தில் ஹார்முஸ் வந்து மூடப்படும். ஹார்முஸ் மட்டுமல்ல, இங்கே பக்கத்தில் இந்த சவுதி அரேபியாவினுடைய மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல் மாண்டேப் அந்த நீரிணையை வந்து ஹவுத்தீஸ் வந்து மூடிட்டாங்க. இப்போ அங்கேயும் வந்து கப்பல் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்குது. இப்படி 2 நீரிணை கடல் பகுதிகளும் மூடப்பட்டால் உலகம் முழுவதும் வந்து ஆயில் போக்குவரத்து என்பது வந்து அடிவாங்கும். ஆயிலுடைய விலை என்பது அதிகரிக்கும். அப்புறம் நீங்கள் பெட்ரோல், டீசல், நேச்சுரல் கேஸினுடைய விலை அதிகரிக்கும். இது அமெரிக்காவுக்கும் இதுதான் நிலைமை அப்படின்ற மாதிரி ஈரான் வார்ன் பண்ணியிருக்குது. அதனால் தொடர்ந்து நடத்துனீங்கன்னா இது உங்களுக்கு, உங்கள் நாட்டுக்கும் பிரச்சனை அப்படின்றத சொல்லியிருக்கு. அது ஒரு யதார்த்தமான பிரச்சனை தான். அமெரிக்காவிலும் இந்த விலைவாசி உயர்வு இருக்குது. இப்போ அதனால் அமெரிக்காவில் வந்து பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்திருக்குது, விலைவாசி உயர்ந்திருக்குது, பணவீக்கம் அதிகரிச்சிருக்கு. இந்த பிரச்சனையினால் ஒரு 1/3 மக்கள் தான் போரை ஆதரிக்கிறாங்க. வழக்கமாக அமெரிக்கா ஒரு போர் தொடுக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 50% மேலே வந்து ஆதரிப்பாங்க. ஆனால் இந்த ஈரான் மீதான போருக்கு வந்து அப்படி மக்களுடைய சப்போர்ட் இல்லை, எதிர்ப்பு தான் இருக்குது. இப்போ ட்ரம்போட பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இப்படி தொடர்ந்து இந்த விலைவாசி தொடர்ந்துக்கிட்டு இருந்தது, எரிபொருள் விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால், நவம்பரில் வரக்கூடிய மிட் டேர்ம் எலெக்ஷனில் வந்து அவருடைய குடியரசுக் கட்சி அடி வாங்கும். இதுதான் ட்ரம்போட பிரச்சனை. அதனால நவம்பருக்குள்ள இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிக்கணும், ஏதாவது பண்ணி சால்வ் ஆகுமா சார், அப்படி ரிசல்ட் காட்டணும் அப்படின்றத நினைக்கிறாரு. அது ஈரான் வந்து தன்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து உறுதியாக நிற்கிறதுனால அமெரிக்காவுக்கு வேற வழி இல்லை. இப்போதைக்கு ஒரு அடையாள தாக்குதல் மாதிரி தாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தாக்குதல் மூலமாக ஈரானுடைய ட்ரோன் மற்றும் மிசைல் ஏவுகணை அந்த ஏவுகின்ற அந்த தொழில்நுட்பத்தையோ அந்த ஆற்றலையோ இவர்கள் குறைக்க முடியவில்லை. அவங்க தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இடையில வந்து சவுதி அரேபியாவும் யூஎஸும் ஈராக்கில் போய் அட்டாக் பண்ணாங்க. அதாவது ஈரான் ஆதரவு பெற்ற போராளி குழுக்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து அட்டாக் பண்ணாங்க. ஒரு 25 பேர் அதில் கொல்லப்பட்டாங்க. ஈரானுடைய IRGC வீரர்களும் அதில் வந்து கொல்லப்பட்டாங்க. அதை தாண்டி ஈரானுடைய அந்த ஃபயர் பவரை இவங்களால் வந்து முடிக்க முடியலை, நிறுத்த முடியலை. அதனால் இது தொடர்ந்துட்டு இருக்குது. இப்போ அமெரிக்கா பக்கம்தான் பந்து இருக்குது. எப்போ நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரப்போகிறீங்க, ஈரானுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு எப்போ வரப்போகிறீங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா உள்ளிட்டு உலக நாடுகளுக்கு பிரச்சனை தான். ஏன் சார், இப்போது இந்த கன்க்ளூஷன் அப்படின்றது வந்து 2 பேருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கா, இல்லை யாராவது ஒருத்தர் வந்து டிசைட் பண்ணால் போதுமா சார்? இல்லை, 2 பேரும் சேர்ந்து வந்தால் தான் பேச்சுவார்த்தை நடக்கும். ஏன்னா இவங்க வந்தால் இவங்க வரமாட்டாங்க, இவங்க வந்தால் இவங்க வரமாட்டாங்களே. ஆமாம், அது இப்போ ஏற்கனவே வந்து ஒரு 14 நிபந்தனைகள் போட்டிருக்காங்க. ஈரான் வந்து அதுக்கு தங்களுடைய நிபந்தனைகளை சொல்லியிருக்குது. ஹார்முஸ் வந்து நாங்கள் தொடர்ந்து கண்காணிப்போம்னு அதில் உறுதியாக இருக்கிறாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய வந்து உயிர்னு சொல்லலாம். இன்றைக்கி அமெரிக்காவை நடுங்க வைக்கின்ற, அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கிறது வந்து ஹார்முஸ் நீரிணை தான். அதில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அமெரிக்கா என்ன பண்ணியும் அதை உடைக்க முடியலை. ஹார்முஸில் ஈரானுடைய கண்ட்ரோலை மீறி கப்பல்கள் போயிட்டு வரதை செய்ய முடியலை. இந்த பக்கம் வந்து அல்மண்டே பகுதியில் வந்து சவுதி அரேபியா என்ன செய்யுதுன்னா, மற்ற கல்ஃப் நாடுகள் அமெரிக்காலாம் வைத்துக்கொண்டு ஒரு கப்பற்படை பாதுகாப்பு மூலமாக அங்கே கப்பல் போக்குவரத்தை வந்து செய்யலான்னு ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் ஹவுத்தீஸ் வந்து தொடர்ந்து தாக்குற பட்சத்தில் முதல்ல கப்பல்கள் வருமா அப்படின்றது கேள்விக்குறி. இப்படி ஒரு ரிஸ்கான ஒரு வார் ஜோனில் எந்த வணிக கப்பல்களும் வந்து போக்குவரத்துக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் உடன்பட மாட்டாங்க. ஏன்னா மாலுமிகள் வந்து முடியாதுன்னு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அடுத்து இன்சூரன்ஸு பாலிசி என்பது அதிகமாக கட்ட வேண்டியிருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. அதனால் அமெரிக்காவை பொறுத்தவரை
ஈரான் சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும், அமெரிக்கா நிறைய விஷயங்களில் விட்டு கொடுக்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்து போர் முடிவுக்கு வரும். அதை பாகிஸ்தான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால தான் போர் வந்து இன்னும் என்ன சொல்றது, ஒரு பெரிய லெவலுக்கு போல. இப்போ பிப்ரவரி 28 இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடிச்சாங்க இல்லையா, அந்த அளவு ஒரு பெரிய அளவுக்கு போகாமல் இருப்பதற்கு காரணம் என்பது இது வந்து ஒரு நாமினலாக அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற முறையில் சொல்லலாம். ஏன் சார் இப்போ இந்த காசா பீஸ் டீல் வந்து அமெரிக்கா அறிவிச்சிருக்குல்ல சார், இதுக்கு வந்து இந்த டீலுக்கு வந்து இஸ்ரேலும் ஹமாஸும் ஒத்து வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த பீஸ் டீலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் அக்டோபர் மாதம் அறிவித்தாங்க. ஆனால் அதை வந்து இஸ்ரேல் வயலேட் பண்ணி கிட்டத்தட்ட 1300 பாலஸ்தீன மக்களை கொலை செஞ்சுருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த 2-3 ஆண்டுகளில் இஸ்ரேல் காசால கொலை செய்த பாலஸ்தீன மக்களுடைய எண்ணிக்கை 73,300. இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் கொலை செஞ்சுருக்கிறாங்க. இதை விட அதிகமான மக்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதில் பல பேர் வந்து மாற்றுத்திறனாளிகளாக மாறியிருக்கிறாங்க. இதுதான் வந்து இஸ்ரேலினுடைய கொடூரம். இப்போ அமெரிக்கா முன்மொழிஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா இது எகிப்து, கத்தார் இந்த நாடுகள்லாம் சேர்ந்து தான் அதை இனிஷியேட்டிவ் பண்ணாங்க. இந்த அமைதி ஒப்பந்தம் என்பது வந்து ஹமாஸ் தன்னுடைய ஆயுதங்களை ஒப்படைக்கணும். யார் முன்னாடினா, ஒரு இன்டர்நேஷ்னல் மானிட்டர் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் அப்புறம் ஒரு பாலஸ்தீனுடைய ஒரு நிர்வாக கமிட்டி. அந்த கமிட்டி முன்னாடி இவர்கள் ஆயுதங்களை ஒப்படைக்கணும். ஆயுதங்களை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஒப்படைக்க போகிறோன்னா அதுக்கு ஒரு இன்வென்ட்ரி போடணும். இதை போட்டு அவங்க ஒப்படைக்கணும். இவங்க ஒப்படைக்கின்ற பொழுது இஸ்ரேல் முற்றிலுமாக காசாவை விட்டு விலகி போயிருக்கணும். காசாவில் வந்து இஸ்ரேலிய துருப்புகளோ இராணுவமோ எதுவுமே இருக்கக்கூடாது. இதுதான் அந்த பீஸ் டீல். இதை ஹமாஸ் வந்து ஏற்றுக்கொண்டுட்டு அது முதல் கட்டமாக அதை பற்றி நாங்கள் பரிசீலிக்கிறோம், செய்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பாசிட்டிவாக தான் சிக்னல் காமிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலை பொறுத்தவரை ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இஸ்ரேல் இஸ் வெரி ஹாப்பி, இந்த பீஸ் டீல்னால அவங்களுக்கு வந்து சந்தோஷம்தான், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இதில் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நெதன்யாகு கம்முன்னு இருக்கிறாரு. ஆனால் நெதன்யாகு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வலதுசாரி டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் இதை கடுமையாக ஏற்றிருக்கிறாரு. இது வந்து இஸ்ரேலுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அதாவது ஹமாஸ் ஆயுதங்களை வந்து பாலஸ்தீன கமிட்டி மற்றும் சர்வதேச அமைதிப்படை அது மாதிரி ஒரு அமைப்பில் வந்து ஒப்படைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை அவங்க ஏமாத்திடுவாங்க அப்படின்ற முறையில் அவர் சொல்கிறாரு. ஆனால் இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதுக்கு நீங்கள் மக்களை இவ்வளோ பேரை கொண்டாச்சு, காசா முழுக்க வந்து குடியிருப்பு பகுதிகள் வீடுகளை எல்லாம் இடித்தாச்சு, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இவ்வளவு பேரழிவை உருவாக்கிட்டீங்க. இதை உலக நாடுகளில் பல நாடுகள் கண்டிச்சிருக்கிறாங்க. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இதை கண்டிச்சிருக்கு. நெதன்யாகு மேலே வந்து வாரண்டே இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது இன்னமும் இஸ்ரேல் வந்து கட்டுப்படாமல் இருக்க முடியாது. அமெரிக்கா வந்து அப்படி முயற்சி செய்கிறது. அடுத்தது இதற்கு அடுத்தபடியாக காசாவை மறுகட்டுமானம் செய்வது, அந்த மக்களுக்கு வந்து மறுவாழ்வு அமைப்பது, இதெல்லாம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. இப்போதைக்கு இந்த போர் நிறுத்தம் உண்மையிலே அமலுக்கு வந்தால், ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைச்சி இஸ்ரேலிய இராணுவம் தாக்குதலை கைவிட்டு விலகிவிட்டால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய சொந்த குடியிருப்பு பகுதிக்கு போவாங்க. இப்போ குடியிருக்கிறதுக்கு வீடு இல்லைன்னாலும் அவங்களுடைய இடம் அப்படின்ற முறையில் போய் அங்கே ஏதாவது சரி பண்ணி வாழ்வதற்கு முயற்சி பண்ணுவாங்க. அதான் வர இருக்கின்ற நாட்களில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே சார், மிக தெளிவான விளக்கம். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இப்போ இந்த பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை இப்போ எப்படி சார் இருக்கு? பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை முன்னே சொன்ன மாதிரி அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. 2 பக்கமும் பேசிகிட்டு இருக்கிறதாம் பாகிஸ்தான் வந்து சொல்கிறாங்க. 2 பேர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை எப்படி குறைத்து விட்டு அந்த டேபிளுக்கு எப்படி வரவழைத்து பேசுவது அப்படின்ற முயற்சியில் அவங்க தீவிரமாக ஈடுபட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் போருமே வந்து ஒரு கண்ட்ரோலாக தான் இருக்குது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் லெபனானில் அந்த தாக்குதல் என்பது இப்போ சமீபத்தில் கூட யுனெஸ்கோவினுடைய அந்த ஹெரிட்டேஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பாரம்பரியம் மிக்க அந்த ஒரு சைட்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து பலர் கண்டிச்சிருக்கிறாங்க. இப்போ லெபனான்லேயும் இஸ்ரேல் வந்து வித்ட்ரா பண்ணால் மட்டும்தான் அமைதி வரும். அதற்கான முயற்சிகளும் அங்கே நடந்துகிட்டு இருக்குது.
இதுதான் வார் குறித்த அப்டேட்ஸ். ஸோ ஒரு கிளியரான ஒரு வார் பற்றின அப்டேட்ஸ் வந்து டில் டேட் வரைக்கும் எங்களுக்கு அழகாக கொடுத்தீங்க சார். ஸோ வரப்போகிற பதிவுகளில் நம்ம நிறைய விஷயம் பேசலாம். நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.